வணக்கம், வெல்கம் டு சித்ராமுரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரசம் பண்ணியிருந்தோமா, அது லெஃப்ட் ஓவர் ரசம் பேலன்ஸ் இருக்குது. அதில் வந்து சாதம் கலக்க போகிறேன். அப்புறம் தயிர் சாதம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வடாம் தான் பொரிச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா வந்து குழி பணியாரம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ், அதாவது பச்சை பயிரும் காராமணியும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து நம்ம வடாத்தை பொரிச்சு எடுத்துட்டுருவோம். அப்புறம் ரச சாதம் கலந்துட்டு தயிர் சாதம் கலந்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்துடலாம். வடாம் கூட எங்கே வாங்குறேன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பை ஆர்டர் தான் பண்ணி தராங்க அவங்க. வடாம் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ அதிலே கொஞ்சம் எண்ணெய் மிச்சம் இருக்குது. அதிலே நம்ம வந்து குழிப்பணியாரத்துக்கு வதக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்செடுத்து. ஸோ கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துடலாம். இந்த பக்கம் வந்து குழிப்பணியார கல் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அதுவும் வந்து காஞ்சின்னு இருக்கு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துடலாம். மாவில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும். பட் நம்ம அந்த வெங்காயத்துக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி எடுத்து மாவில் சேர்த்துடலாம். இதிலே நீங்கள் கேரட் இருந்தால் கேரட் துருவி போட்டுக்கலாம். அப்படி பீன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். அதை நம்மளோட விருப்பம் தான். காய்கறி எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி குழிக்கரண்டி இருந்ததுன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு வந்து குழி பணியாரம் ஊற்றுறதுக்கு. மாவும் வந்து சிந்தாமல் நல்லா அழகாக வரும். எண்ணெய் காஞ்செடுத்து விட்டுருவோம். மூடி வச்சிடலாம். இப்போ வந்து சப்பாத்திக்கு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். காராமணியும் பச்சை பயிரும் வேக வச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், காயட்டும். பிறகு இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுத்து. கிரேவிக்கு சீரகம் மட்டும் தாளித்தா போதும். சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அவ்வளோதான். கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு வெங்காயம் சேர்த்தா 2 தக்காளி கரெக்டாக இருக்கும் கிரேவிக்கு. நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் தான் சேர்க்க போகிறோம். லைட்டாக ஒரு கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுத்து. தக்காளி, இது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருவோம். உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. தக்காளி வந்து நல்லா கிரேவியாக நல்லா வதங்கணும், மேஷ் ஆகணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி.
தக்காளி நல்லா வதங்கிடுத்து வரமிளகா பொடி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ அதனால் காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கிட்டா போதும். அப்புறம் தனியா பொடி ஒரு 2 டீஸ்பூன். தனியா பொடி மிளகா பொடியெலாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுத்து. இப்போ வந்து வேக வச்ச பச்சை பயிரும் காராமணியும் சேர்த்துடலாம். லைட்டாக அப்படியே மேஷ் பண்ணிக்கோங்க. சும்மா சேர்ந்தாப்பில் வரும். நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விடுறேன். இது கூட கொஞ்சம் கரம் மசாலா பொடி. நல்லா கொதிச்செடுத்து காஞ்ச வெந்தயக்கீரை இலை, கசூரி மீத்தி அதையும் சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய பச்சை பயிர் காராமணி கிரேவி ரெடி ஆகிடுது. இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நல்லா நீங்கள் ஜீரா ரைஸ் அதுக்கும் தொட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் ரைஸ்லேயே வந்து நெய்யை விட்டுட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து லெஃப்ட் ஓவர் ரசத்தில் ரச சாதம் தான் கலக்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை இன்றைக்கி சமையல். இது 2 தான். சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சுட்டு ரசத்தை விட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். ரசம் நல்லா கலக்கிட்டு அப்படியே விட்டுருவோம். ரச சாதம் கலந்தாச்சு. அடுத்தது தயிர் சாதம் கலந்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட்டு நல்லா ஒரு மசிச்சுக்கோங்க. உடனே சாப்பிட்றதுனால நான் வந்து தயிரே சேர்த்து கலக்கிறேன். தயிர் சாதமும் ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. லெஃப்ட் ஓவர் ரசத்தில் ரச சாதம், அப்புறம் தயிர் சாதம் பண்ணியாச்சு. சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு பச்சை பயிரும் காராமணியும் சேர்த்த ஒரு கிரேவி. ரொம்ப சிம்பிள் கிரேவி தான். இது நீங்கள் ரைஸ்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கு கூட நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து குழிப்பணியாரம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக குழிப்பணியாரம் அதுவும் பண்ணியாச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மிளகா பொடி இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் தக்காளி சட்னியோ இல்லைனா தேங்காய் சட்னியோ எது வேணாலும் அப்போ அங்கே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து மிளகா பொடி தான் தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.